கடந்த ஒரு மாசமா 1.5 மாசமாக எலெக்ஷன்ல எல்லா கேண்டிடேட்ஸும் பிரச்சாரம் பண்றதை பார்த்திருப்பீங்க. நியூஸ் சேனல்ல தொடர்ச்சியாக பார்த்திருப்பீங்க. சமீபத்தில் தொடர்ச்சியாக நம்ம நியூஸ் சேனல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. கிராமத்துல சின்ன சின்ன ஊர்ல டவுன்ல எல்லாருமே மக்கள்லாம் வந்து எங்களுக்கு நீங்க லைட்டு போடல, ரோடு வசதி செய்யல, சாக்கடை இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, எங்க குளத்துல வந்து தண்ணியே இல்லை, ரொம்ப கேவலமா இருக்குது, ரோடே இல்லை, சுத்தமே இல்லை அப்படின்னு இவங்க திருப்பி திருப்பி போய் அங்க ஒண்ணுமாக அமைச்சர்கள் வர்றப்போ எம்எல்ஏஸ்லாம் வர்றப்போ தொடர்ச்சியாக கேட்டிருப்பாங்க. அவங்களும் கடுப்பாயி நீ ஓட்டு போடலடா போட்டாடி போ அப்படின்னு போயிருப்பாங்க. இது இந்த வருஷ பிரச்சாரத்தில் நிறையவே நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்துருப்போம். இப்போ இங்கே தான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னது எல்லாமே அடிப்படை வசதிகள். ரோடு, லைட்டு, தண்ணீர், குளம், சுத்தம், சுகாதாரம், இது எல்லாமே மக்களோட மிக 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 அடிப்படையான வசதிகள், அடிப்படையான தேவைகள், பேசிக் நெசசிட்டி நீட்ஸ். ஒரு அரசாங்கம் செஞ்சு தர வேண்டிய ரொம்ப ரொம்ப பேசிக் கட்டமைப்புகள், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் தேவைகள். இதை தான் கடந்த 50 வருஷமாக 60 வருஷமாக ரூல் பண்ண இந்த ரெண்டு கட்சிகள், ஆளும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, இவங்க இதை சரியா பண்ணலை அப்படின்றதுனால தானே இந்த பிரச்சனைகள், இந்த அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் இந்த மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இவங்க போய் கேட்குறப்போ இதோ நீ இப்போ ஓட்டு போடு நான் உனக்கு செஞ்சிடறேன் அப்படின்னு வர்ற எம்எல்ஏவோ அமைச்சரோ தைரியமாக அவங்க கிட்ட பேசுகிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி நீயே தானே 5 வருஷம் ரூல் பண்ண, இதுக்கு முன்னாடி நீ தானே எம்எல்ஏவா 10 வருஷம் இருந்த, இதுக்கு முன்னாடி நீ தானே 15 வருஷம் எம்எல்ஏ வருத, 6 வாட்டி உன்னை நான் தானே எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சிருக்கேன், அப்பெல்லாம் பண்ணாது இந்த வாட்டி ஜெயிச்சா மட்டும் நீ எப்படி பண்ணிடுவ அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கணும். திருப்பி அவங்களுக்கு எதுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பாருங்க.